இருக்கிறதுல ஈஸியான விவசாயம் தெரியுமா? முள்ளங்கி. ஆனால் இருக்கிறதுல கஷ்டமான விவசாயம் தெரியுமா? அதுவும் முள்ளங்கி. என்னடா லூசு பையில இது ஈஸின்ற அப்புறம் திருப்பி கஷ்டம்ன்ற என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறிய? இருக்க சொல்கிறேன். டக்குன்னு உழுதமா, ஒரு அடிக்கு பாறை போட்டோமா, 2 பக்கம் விதைய போச்சோமா, 5 நாளைக்கு முள்ளங்கி முளைச்சிரும். 5 நாள் லைட்டாக சுரண்டிட்டு அதை வெட்டி உரத்தை வச்சு விட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டு முடிச்சிட்டோம்னா 40 நாளுகளில் பிடுங்கி விற்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னடா கஷ்டம் சொன்னேன் அப்படின்னா, வாரம் நம்ம முள்ளங்கி கிழங்கு பிடுங்கும் போது எங்கனையோ ஒரு கிழங்கு தான் பெருத்திருக்கும். அதை மட்டும் பிடுங்கிட்டு ஒரு முறைக்கு கொண்டுட்டு போயிடலாம். இந்த கிழங்கு சந்தையில் 3 கிழங்கு 20 ரூபாய்க்கு கூறு கட்டிடுவோம். 2வது வாரம் பிடுங்கும்போது அதே மாதிரி தான் எங்கனையோ ஒன்று தான் பெருத்திருக்கும். அதே மாதிரி பிடுங்கி கொண்டு போய் விற்றுடலாம். 3வது வாரம் நம்ம பிடுங்க போய் பார்க்கும்போது எல்லா கிழங்குமே ஒரே மாதிரி பெருத்திருக்கும். அப்போ எல்லா கிழங்கையும் ஒன்றா நம்ம அழிச்சாகணும். இல்லை அப்படின்னா ஒன்று பூச்சி விடுவோம், இல்லை கிழங்கு 2 வெடிக்கும், இல்லை அழுகும். அப்படிங்கும்போது அதை அழிச்சிட்டே ஆகணும். அப்போ ஒரு மூடை பிடுங்கின இடத்துல மொத்தமாக 3 மூடையும் பிடி கொண்டு விற்க போகணும். அப்போ 3 கிழங்கு 20 ரூபாய்க்கு விற்றோமா, இப்போ 10 கிழங்கு 10 ரூபாய்க்கு கூறு கட்டுவான். அப்படி வாங்க மாட்டாங்க. அதையும் கூடவையும் கூடு கட்டுவான். இப்போ இதில் விவசாயி போட்ட முதல்ல எடுக்கணுமா என்ன தெரியுமா? அந்த முதல்ல விற்ற பற்றியெல்லாம் 3 கிழங்கு 20 ரூபாய்க்கு அதை விற்றவன் தப்பிச்சான். இல்லை அப்படி விற்கலை அப்படின்னா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் கதை. போட்ட முதலையும் எடுத்தோமா இல்லை சம்பாதிச்சோமா எதுவுமே தெரியாது. ஏன் அன்னைக்கு விற்றா சோறு தின்னான், அது மட்டும்தான் கணக்கில் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த முள்ளங்கி வந்து குளிராக இருக்கிற நேரத்தில் தான் வரும். அப்போ நம்ம குளிராக இருக்கிற நேரத்தில் இந்த முள்ளங்கியை பிடுங்கி தண்ணியில் உட்காந்து கழுவணும். அப்போ அந்த குளிரில் நம்ம சும்மாவே குளிரும், தண்ணியில் உட்காந்து அதுக்கு மேலே குளிரணும், கழுவிட்டே ஆகணும். எல்லாரும் சொல்லியே ஏன்டா நீ முள்ளங்கி முத நாளே பிடுங்கி வச்சானே, பிடிங்கி கழுவி வச்சிடலாமல், நாங்களாம் அப்படி தான் கொண்டு வரோம், நீ கொண்டு வரலாமேன்னு கேட்கலாம். ஆனால் முள்ளங்கியோட கலர் என்ன? வெள்ளை கலர். நான் முத நாள் பிடுங்கி வச்சுட்டு கொண்டு நீ கழுவி வச்சுட்டேன்னா காலையில் எந்திரிச்சு நான் சந்தைக்கு கொண்டு போயிடுவேன். வெயில் படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் முள்ளங்கி வெள்ளையாக இருக்கும். வெயில் பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே மஞ்சள் கலராக மாறிடும். நீங்கள் முள்ளங்கி வெள்ளை கலரில் நான் வச்சுருந்தா வாங்கிடல, மஞ்சள் கலர் வச்சுருந்தா வாங்கிடலாம். அதனால தான் நான் காலையில் பிடுங்கி உடனே கழுவி உடனே கொண்டு போய் விற்கிறேன். இது நான் சந்தை கொண்டு போய் விற்கிறேன். இது என்னோட கதை. இது போக நிறையா விவசாயிங்க மொத்தமாக ஹோல்சேல் ரேட்டில் விற்கிறாங்க. அவங்களோட கதை என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.